إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்போம் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மையெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த சிறப்புமிக்க ஒரு மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. இந்த சிறப்பான மாதம் ஷஹ்ரு ரமலான். இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியது என்பதை இந்த தருணத்தில் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தில் நாம் எதையெல்லாம் படித்தோமோ, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த ரமலானில் காணப்பட்டதோ, அந்த மாற்றங்கள் மீதம் உள்ள அனைத்து மாதங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை உள்ளபடியாக நாம் உணர வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். அன்பு சகோதரர்களே, இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் நல்வழியை காட்டுகிறது. நம்ம ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை அதிகப்படியாக நாம் ஓதினோம், அதிகமான தர்ஜுமாக்களை படித்தோம், நிறைய மார்க்க சிந்தனைகளை வளர்த்தோம்.
மார்க்கம் சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை செவித்தாழ்த்தி கேட்டிருந்தோம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். ஆக குர்ஆனை பொறுத்தவரையில் நமக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு இதை அடிப்படையாக வலியுறுத்தி சொல்கின்றது என்று சொல்லும்போது, இதை படிக்கிற, வாசிக்கிற, சிந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிதாபாக இந்த குர்ஆன் செயல்படுகிறது. அப்போ குர்ஆனை நாம் எப்போதும் படிக்கக்கூடியவராக, அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லக்கூடியவர்களை கொண்டு சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக சொல்வார்கள், நாம் யாரோடு பழகிறோமோ பழகக்கூடியவருடைய பழக்க தோஷம் இவருக்கும் வரும். உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு வேகமாக நடந்து செல்லக்கூடியவரோடு ஒரு மெதுவாக நடந்து செல்லக்கூடியவர் ஒன்று கை கோர்த்தால் இவரும் என்ன செஞ்சிருவார், வேகமாக செய்வார், கை கோர்த்து வேகமாக நடப்பார். ஒரு அறிவாளியோடு ஒருவர் பயணித்தால் இவருடைய அறிவும் கொஞ்சம் என்ன செய்யும், அந்த நல் அறிவாளியோடு சேர்ந்து இவருடைய அறிவும் உயரும். அதே போன்று சொல்வாங்க, நல்ல ஈமான்தாரியோடு இவர் ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் இவருடைய உள்ளத்திலும் ஈமான் அதிகரிக்கும். அதே போன்று மனிதனுடைய வாழ்க்கையில் குர்ஆனோடு ஒரு மனிதன் பயணித்தால் அந்த குர்ஆனோடு அவன் பயணிக்கும் போது முழு வாழ்க்கையும் குர்ஆனாக மாறுகின்றது. அவனுடைய உள்ளம் அமைதி வருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி வைக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. குர்ஆனை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் எதையெல்லாம் உயர்வு என்று அல்லாஹ் சொல்கின்றானோ, உயர்வாக எதையெல்லாம் கருதப்படுகின்றதோ அதோடு குர்ஆனை தொடர்பு படுத்தி சொல்வதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட இருந்து செய்தியை வாங்கி கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். மலக்குகளுடைய தலைவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொன்ன வஹி, அந்த அல்லாஹ் கிட்ட இருந்து பெற்ற வஹி யார்கிட்ட சொல்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக கூடியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, வந்து இறங்கிய நாடு எந்த நாடு? இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. அதாவது மக்காவில் உள்ள பரக்கத் பாக்கியம் மிக்க உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாக இருக்கக்கூடிய அந்த மக்காவில் அருளப்பட்டது. இறக்கப்பட்ட மாதம் ஷஹ்ரு ரமலான். இருக்கக்கூடிய மாதத்தையெல்லாம் விட சிறந்த மாதத்தில் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. அதே போன்று இறக்கப்பட்ட இரவு ஃபி லைலத்தில் கத்ர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதமாக கருதப்படக்கூடிய அந்த இரவில் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. இறக்கப்பட்ட சமூகம் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இந்த உலகத்தில் இருந்த அனைத்து சமூகத்தையும் விட சிறந்த சமுதாயத்திற்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. அப்போது குர்ஆனுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது. குர்ஆன் நம்மளை இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி நமக்கு சொல்கின்றது. ஒரு மனிதன் குர்ஆனோடு அவன் பயணம் செய்யும்போது அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுகின்றது. எனவே ரமலானுக்கு பிறகும் ஒரு மனிதன் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்போடு அவன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ரமலான் ஒரு பாடமாக கற்றுத்தந்துள்ளது. ரமலானோடு நம்ம செஞ்சிடக்கூடாது, இந்த குர்ஆனை மூடி வச்சிடக்கூடாது. அன்றாடம் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை வாசிக்கும் போது நம்மளுடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். குர்ஆனை எடுத்து நீங்கள் படிக்கும்போது எந்த நோக்கத்துக்காக நாம் படிக்கின்றோமோ அந்த நோக்கம், எந்த நாட்டத்துக்காக நாம் அந்த குர்ஆனை படிக்கின்றோமோ எல்லாவற்றுக்கும் விடை சொல்லக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கின்றது என்பதை நாம் இந்த தருணத்தில் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பு சகோதரர்களே, அடுத்தது பாருங்கள், ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை தொழுது வந்தோம். நமக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு,
ரமலானுடைய மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஹராம் ஹலால் இதெல்லாம் பேணி நம்ம நடந்தோம். அல்லாஹ் தடுத்தவைகள், அல்லாஹ் அனுமதியாக்கப்பட்டவைகள், இவையெல்லாம் பேணுதலாக நாம் நடந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க பாருங்கள், அஹப்பு அஅமாலின் இலல்லாஹி அத்வமுஹா. அதாவது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த செயல் எது தெரியுமா? சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடராக செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கின்றது. அப்போ சிறிய அமல் தான், அதே நேரத்தில் அந்த சிறிய அமல் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது அதை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு மத்தியில் ஏற்பட்ட உறவில் ஏற்பட்ட விரிசல்கள், நம்முடைய அண்டை வீட்டார், நம்முடைய சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள், இவங்களுக்கு மத்தியில் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உறவை எல்லாம் முறித்து கொண்டு வாழ்ந்திருப்போம். அதையெல்லாம் தூக்கி எறிந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் உறவை புதுப்பிக்க வேண்டும். ரமலான் நமக்கு அந்த பாடத்தை கற்றுத்தருகின்றது. ரமலானுக்கு பிறகும் அந்த உறவை என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்க வேண்டும். உறவை வெட்டி வாழ்பவன் சுவனம் செல்ல மாட்டான். சின்ன காரணத்துக்காக அதாவது இந்த உறவை முறிக்கக்கூடிய செயலை நாம் பார்க்கும்போது அந்த உறவு பிரியப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தை நாம் உற்று நோக்கி கவனித்து பார்த்தால் எந்த விதமான காரணமும் இருக்காது. அதில் அற்பமான சில செயல்கள் இருக்கும். என்ன செஞ்சுருப்பாங்க? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 பேரை பட்டியிட்டு சொல்கிறான், நீங்கள் இவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அதில் மிக பிரதானமானது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் இணை ஆக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் இஹ்சானா நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு முதலில் பெற்றோரை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், உங்களுடைய தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? உபகாரம் செய்யுங்கள். நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் நம்ம எந்த அளவுக்கு உபகாரம் செய்கிறோம்? எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் நம்முடைய சொத்தில் பங்கீடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமோ, பங்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஆகிவிடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த அண்டை வீட்டார் உறவினர்கள், அதோடு நெருங்கிய உணவினர்களோடு இஸ்லாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்கின்றது? நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அதே போன்று வல் யதாம வல் மசாகினி, அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அதேபோல் அண்டை வீட்டுள்ள உறவினர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வம மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு உபகாரம் செய்து கொள்ளுங்கள். அப்போ பக்கத்து வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஊர்களில் பார்க்குறோம். பரவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டை வீட்டார் பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். சிறு காரணத்துக்காக சண்டை போடக்கூடிய அளவுக்கு இன்றைய காலத்தில் நம்ம ஊரில் பார்க்க முடிகின்றது. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது, அண்டை வீட்டாரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்போ அண்டை வீட்டாரோடு நீ நல்ல முறை நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீ உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானாக நீ இருக்க முடியாது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளியாக இருப்போருக்கும். பிரயாணம் செய்வார், ஒரு பிரயாணியாக இருக்கிறாரு, ஏதோ ஒரு இடத்துல நம்ம நினச்சிட்டாரு, வழி தவறி வந்துட்டார், அல்லது பிரயாணம் செய்கிறதுக்கு அவருக்கு தேவையான போதுமான ஒரு பொருளாதாரத்தை எழுந்து நிற்கிறாரு. இப்படியான நீங்கள் என்ன செய்யுங்க? உபகாரம் செய்யுங்க. உங்களில் தொழில் என்ன செய்கிறாங்க? கூட்டாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள்.
அதே போல் வழிபோக்கர்களுக்கும் அடிமைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பட்டியலிட்டு இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலான் நமக்கு இந்த பாடத்தை தான் கற்றுத்தந்தது. நம்ம என்ன செஞ்சோம், ரமலானுடைய மாதத்தில் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சதக்காவை அள்ளி கொடுத்தோம். எல்லா மக்களுக்கும் முடிந்த வரைக்கும் நம்ம தான தர்மங்களை அள்ளி கொடுத்தோம். அதிகமாக சதக்கா கொடுப்பது அல்லாஹுடைய கோப பார்வையை தணிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹுடைய கோப பார்வையிலிருந்து நீ தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகமான சதக்காக்கள் செய்யுங்க, அது அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கும். இதையெல்லாம் நம்ம ரமலானில் செஞ்சோமா இல்லையா? மற்ற நாட்களை காட்டிலும் கூடுதலாக நம்ம செஞ்சோமோ, நம்முடைய பங்களிப்பை எல்லாம் கொடுத்தோம். இது மற்ற மாதங்களில் என்ன செய்ய வேண்டும், நாம் இதே அமல்களை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் பாருங்கள், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொன்னால் எது? அல் குர்ஆன். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை நீ வலுவாக பற்றி பிடித்துக் கொள்வதோடு வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீ வலுவாக பற்றி பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு உதாரணம் கடல் நீரை போன்று. கடல் நீரை நீ கையில் பிடித்து கொண்டு மடக்கி மீண்டும் விரித்தால் அது ஒன்றும் இருக்காது, அல்லது விரிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இருக்காது. அதே போன்று அப்போ அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்கக்கூடியவன் வலுவான ஒரு கயிற்றை பிடித்தவனுக்கு சமமாவார். அப்போது அல்லாஹ்வுடைய கயிறு என்பது இந்த இடத்தில் நமக்கு குர்ஆனாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பு சகோதரர்களே, அமல் என்று சொல்லும்போது, இபாதத் என்று நாம் பார்க்கும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நமக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யலை, இந்தந்த மாதங்களில் மட்டும் நீங்கள் நல்லறங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு இஸ்லாம் போதிக்கவில்லை. மாறாக இருக்கக்கூடிய எல்லா காலமும் நாம் இந்த நல் அமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு முடிவு எப்போது வரும் என்று தெரியாது. அவன் எப்போது மரணிப்பான் என்பதும் யாருக்கும் தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, மறுமை நாள் எப்போது வரும் என்று என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த துன்யாவில் எத்தனை வருட காலம் அவன் வாழ்வான் என்பது யாருக்கும் எந்த விதமான வேரண்டி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான் குறிப்பிட்ட ஒரு மாதம் மட்டும்தான் இபாதத் செய்வேன் என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்னுடைய தொழுகை ஒன்றும் இருக்காது, நான் தான தர்மம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில் மிக தூரத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வேன், பள்ளிவாசலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இனி அடுத்த ரமலானில் நான் பள்ளிவாசலோடு தொடர்புபடுத்திக் கொள்வேன் என்று சொன்னால் அடுத்த ரமலானில் நாம் ஹயாத்தாக இருப்போமா என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு எந்த விதமான வேரண்டியும் நமக்கு கிடையாது. நீ பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்கிறான் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிரை வாங்க வரக்கூடிய நேரத்தில் அவன் சொல்வான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவனை மரணம் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்வான், ரப்பிர்ஜிஊன், என்னுடைய ரப்பே என்னை திரும்ப அனுப்பிவிடு, லஅல்லி அஅமலு ஸாலிஹன், ஏன் திரும்ப அனுப்பிவிடு, நான் என்ன செய்வேன் தெரியுமா, நான் உலகத்துக்கு மீண்டும் சென்று லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், நான் சாலிஹான நல்ல அமல்கள் நான் செய்வேன், தான தர்மங்கள் செய்வேன், இல்லாவுக்கெல்லாம் நான் கொடுப்பேன், எனக்கு என்னென்னலாம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அனைத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பேன் என்று என்ன செய்வான். அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான். எப்போ சொல்லுவான்? அவனுக்கு ரூஹ் வாங்க வரப்படக்கூடிய நேரத்தில் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கெல்லா, அவ்வாறு அல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் வெறும் வெற்று வார்த்தை, அந்த வெற்று வார்த்தை நீ சொல்கின்றாய், எனவே நீ மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்ப அனுப்பப்பட மாட்டாய் என்று என்ன செய்யப்படும், அவனுக்கு சொல்லப்படும். அப்போது அவன் நினைப்பான், உலகத்தில் அல்லாஹ் எனக்கு இத்தனை வருட காலம் எனக்கு ஹயாத்து தந்தானே, உலக வாழ்க்கை எனக்கு தந்தானே,
என்னுடைய இளமை பருவத்தை நான் வீணடித்து விட்டேன், என்னுடைய முதுமை பருவத்தை வீணடித்து விட்டேன், எல்லா நாட்களையும் நான் வீணடித்து விட்டேன், கடைசி கை சேதப்பட்ட நிலையில் நான் அல்லாஹ்விடத்தில் செல்கின்றேன் என்று சொன்னால் உண்மையில் ஒரு மனிதன் அவன் பெறுகின்ற துர்பாக்கியம் இதுவாகத்தான் இருக்கும். அன்பு சகோதரர்களே, அப்போது ரமலான் நமக்கு எதை கற்றுத்தந்ததோ, நம்மை எதை விட்டும் பக்குவப்படுத்தியதோ, எதையெல்லாம் விட்டு நாம் தவிர்ந்திருந்தோமோ அவை எல்லாம் நம்முடைய மீதமுள்ள எல்லா மாதங்களும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால்தான் ரமலானில் நாம் செய்த இபாதத்துக்கு அர்த்தம் இருக்கின்றது. ரமலான் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறந்த மாற்றத்தை நாடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரியவரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் யாசீன் 12வது அத்தியாயத்தில் இப்படி 12வது வசனத்தில் இப்படி சொல்வார், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, நிச்சயமாக மரணம் அடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம், மரணித்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம். வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் வ ஆசாரஹும் இந்த உலகத்தில் விட்டு சென்றதையும் நாம் எழுதுகிறோம். வகுல்ல ஷைஇன், இவையெல்லாம் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், ஒரு விளக்கமான ஏட்டில் பதிந்து வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தரலாம். இந்த உலகத்தை விட்டு நாம் விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் செய்த நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்தில் பதியப்பட்டு வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், எதையெல்லாம் நாம் முற்படுத்தி வைத்திருந்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ் மீண்டும் கொண்டு வருவார். இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய நேரத்தில் நன்மைகளை நான் விட்டு சென்றிருந்தால் அந்த நன்மை இந்த துன்யா அழியும் வரைக்கும் நிலையான தர்மமாக அந்த மனிதனுக்கு சென்று கொண்டே இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் தீய பண்பையும் தீய செயல்களையும் இந்த உலகத்தில் அவன் விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகம் முடியும் வரை யார் யாரெல்லாம் அந்த தீமைகளை செய்கிறார்களோ அந்த தீமையை சம்பாதித்த நிலையில் அந்த மரணித்தவர் பெற்றுக்கொண்டே இருப்பார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ உலகத்தில் நாம் வாரும்போது என்னுடைய ஹயாத்துக்கு பிறகும் எனக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் நிலையான தர்மம் இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். என்ன நிலையான தர்மம்? உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், அல்லது எனக்கு கல்வி அறிவை தந்திருக்கிறான். இந்த கல்வி அறிவை கொண்டு நான் ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்குறேன், அல்லது குறிப்பிட்ட ஒரு மாணவர்களை நான் உருவாக்குறேன். அந்த கல்வி அறிவை கொண்டு அந்த மாணவர்கள் பல மக்களை சீர்படுத்துகிறார்கள். இவர் மரணிச்சிட்டாரு, இவர் கொடுத்த கல்வி இந்த உலகம் அழியும் வரைக்கும் யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அனைவர்களும் பின்பற்றக்கூடிய காலமெல்லாம் இவருக்கு நன்மையாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வனக்துபு மா கத்தமு வ ஆசாரம், அவர்கள் இந்த உலகத்தில் முற்படுத்தி வைத்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அதே நேரத்தில் பார்க்குறோம், இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா, விளையாட்டாகவும் வீணுக்காகவும் சில தீய செயல்களையும் தீய பழக்கங்களையும் நண்பர்கள் சக நண்பர்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்து விட்டு இவன் மரணிச்சிடறான். இவன் கற்றுக் கொடுத்த தீமையை ஒரு சமுதாயமே செய்யக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. அவனுக்கு தெரியாது நாம் கற்றுக் கொடுத்தது ஒருத்தனுக்கு தான். ஆனால் அந்த தீமையை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமே இருக்கின்றது சொன்னால் அந்த கூட்டமே செய்யக்கூடிய பாவம் இவன் மரணித்த பிறகும் இவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது.
அப்போ மரணம் வரும்போது நாம் எதை முற்படுத்தி வைத்திருந்தோமோ அது நிச்சயமாக நமக்கு வந்தே தீரும் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு உபதேசம் செய்து கொண்டே வருவாங்க. அப்போ அதில் சொல்கிறாங்க, யா முனை, என்னுடைய அருமை மகனே, இன்னஹ இன்தக்கும் மிஸ்கால ஹப்பத்தின், இந்த உலகத்தில் நீ மிஸ்கால ஹப்ப, ஒரு கடுகு அளவு நன்மையோ தீமை செய்திருந்தாலோ, நன்மையோ அல்லது தீமை செய்திருந்தாலோ, அவு தகுன் ஃபி ஸஹ்ராத்தின் அவு ஃபி ஸமாவாத்தி அவு ஃபில் அர்தி யஅதி பிஹா அல்லாஹ், அந்த கடுகளவு நன்மை இந்த வானம் பூமி அல்லது கடல் ஆழத்துக்குள்ளேயோ ஒரு பாறைக்குள்ளே இருந்தாலும் நாள மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள் வரும்போது அதையும் கொண்டு வருவான் என்று இது செய்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் டைம், குறுகிய வாழ்க்கை மட்டும்தான். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹுக்காக மட்டுமே நாம் செய்கின்றோம். இஹ்லாஸோடு அந்த தூய எண்ணத்தோடு நாம் இபாதத்துக்கு செய்கிறோம். யாரும் புகழ வேண்டும் என்பதற்காக நாம் இபாதத் செய்யவில்லை. படைத்த இறைவனிடத்தில் நாள மறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். படைத்த இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் இபாதத் செய்கிறோம். நாம் சொல்கிற ஒரு ஹதீஸை பார்க்க முடிகின்றது. நீங்கள் மரணித்த பிறகு உங்களை மக்கள் எவ்வளோ காலத்தில் மறந்துடுவாங்க அதை நீங்கள் அறிஞ்சிருந்தா, இன்றைக்கி மரணிச்சிட்றோம், மக்களுடைய மனதிலிருந்து நாம் எத்தனை நாட்களில் மறக்கடிக்கப்படுவோம் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், நீங்கள் மக்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியிருப்பீர்கள். அவ்வளோதான். உலகத்தில் பெரிய புகழோடு வாழ்ந்திருப்பார், அவருக்கு மரணம் மட்டும்தான் வரும். குறுகிய காலத்தில் அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, மக்கள் மறந்து விடுவார்கள். இவ்வளோ தான் லைஃப். அப்போ இஸ்லாம் நமக்கு சொல்லுது, இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமான நல்லறங்கள் செய்யுங்கள், பிறருக்கு உதவியாக இருங்கள், எல்லா மக்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இப்படி செய்யும்போது அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார், அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இலகுவாக்குகிறார். இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கான வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திகும் வயக்ஃபிர் லகும். உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்குகின்றான், உங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீர்படுத்துகின்றான் என்பதை நமக்கு குர்ஆன் சொல்லித்தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலான் நம்மை விட்டு சென்றது. இனி பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமும் நேரமும் நமக்கு பொன்னான நேரமாக இருக்கின்றது. ரமலானில் நம்ம எப்படி இரவு தொழுகை தொழுதோமோ ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் தொழ வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் உள்ள பாரங்கள் எல்லாம் அங்கு கலட்டி வைக்கப்படுகின்றது. நாம் யாரிடத்தில் சில வார்த்தைகளை சொல்லி ஷேர் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோமோ 100% இந்த உலகத்தில் யாரிடத்தையும் செய்ய முடியாது. நம்முடைய தேவைகளையும் நம்முடைய மன கஷ்டங்களையும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில். ஆனால் படைத்தவனிடத்தில் நாம் எல்லா குறைகளையும் கஷ்டங்களையும் நாம் சொல்லலாம். அதுக்கு முக்கியமான நேரம்தான் இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் முத்தகீன்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் இரவில் என்ன செய்வார்கள், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை என்ன செய்வார்கள், தொழுவார்கள். நம்ம கியாமுலில் தொழுதோம், தூக்கத்தை எல்லாம் ஓரம் கட்டி வந்தோம், முடிந்த வரைக்கும் நம்முடைய வாயை கட்டுப்படுத்தினோம், முடிந்த வரைக்கும் நாம் ஹலாலானவற்றை நாம் தேடிக்கொண்டோம். இவையெல்லாம் நமக்கு இந்த ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலிலும் தொடர்ந்து நம்முடைய இபாதத்துகள் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய காரியத்தை சீர்படுத்துவானாக. நம் ரமலானில் செய்த அத்துணை இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன்.